இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. 2027ஆம் ஆண்டுக்குள் விமானப்படையை மேம்படுத்துவதற்காக இந்தியா தயாரித்த தேஜஸ் MK2 அடுத்த தலைமுறை போர் விமானமாகும். அமெரிக்காவின் F-35 மேம்பட்ட 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானம் என்றாலும், தேஜஸ் MK2 கொண்டுள்ள புதிய தொழில்நுட்பம் F-35 போர் விமானத்தில் இல்லை என்று கூறப்படுகிறது. 43,000 பவுண்ட் த்ரஸ்ட் இன்ஜின் F-35 போர் விமானத்தில் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அதைவிட அதிக சக்தி வாய்ந்த GE F-414 இன்ஜின் தேஜஸ் MK2 போர் விமானத்தில் பயன்படுத்தப்படுகிறது. F-35 போர் விமானத்தின் வேகம் அதிகபட்சம் மேக் 1.6 ஆகும். இது மணிக்கு சுமார் 1960 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடியதாகும். தேஜஸ் MK2 பயன்படுத்தும் இன்ஜின் 98 கிலோ நியூட்டன் உந்து விசையை அளிப்பதால் இதன் வேகம் மற்றும் மேக் 1.8 ஆகும். அதாவது தேஜஸ் MK2 போர் விமானம் மணிக்கு சுமார் 2205 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடியதாகும். வேகத்திலும் தேஜஸ் MK2 போர் விமானமே முன்னணியில் இருக்கிறது. F-35 என்பது 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானம். இது 0.005 மீட்டர் சதுரம் வரை குறைந்த ரேடார் குறுக்குவெட்டுடன் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த போர் விமானம் ரேடாரின் கண்ணுக்கு தெரியாமல் எதிரி எல்லைக்குள் சென்று தாக்கும் திறனுடையது. தேஜஸ் MK2வுக்கு சுறுசுறுப்பும் மற்றும் பிற ரேடார் கண்ணுக்கு தப்பிக்கும் திறனும் அசாதாரணமாக இருக்கிறது. இதற்காக இந்த விமானத்தில் கேனார்ட் இறக்கைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. F-35 போர் விமானத்தில் உள்ள ஒருங்கிணைந்த ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேன்டு அரே ரேடார், 360 டிகிரி கேமரா அமைப்பு மற்றும் தரவுகளின் இணைவு ஒரு மேம்பட்ட சூழ்நிலை விழிப்புணர்வை அளிக்கிறது. மேலும் விமானிகளுக்கு எதிரி இருப்பிடங்களை நிகழ் நேரத்தில் வழங்குகிறது. இந்தியாவின் தேஜஸ் MK2 போர் விமானத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள உத்தம் ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேன்டு அரே ரேடார், இன்ஃப்ராரெட் சர்ச் அண்ட் ட்ராக் அமைப்பு மற்றும் ஸ்மார்ட் காக்பிட் டிசைன் ஆகியவை அமெரிக்காவின் F-35 போர் விமானத்தை விடவும் மிக துல்லியமாக பல இலக்குகளை ஒரே நேரத்தில் கண்காணிக்க உதவுகின்றன. இதனாலேயே உலகளாவிய அடுத்த தலைமுறை போர் விமானங்களில் தேஜஸ் MK2 மிகவும் மேம்பட்ட போர் விமானமாக பாராட்டப்படுகிறது. F-35 உள் மற்றும் வெளிப்புற ஆயுதங்கள் உட்பட சுமார் 8160 கிலோ வரை ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டுள்ளது. அதே நேரத்தில் தேஜஸ் MK2 போர் விமானம் சுமார் 6500 கிலோ வரை சுமந்து செல்லும் திறன் கொண்டதாக உருவாக்கப்பட்டுள்ளது. F-35 அதிகபட்சமாக சுமார் 1500 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும். ஆயுதங்கள் ஏதுமில்லாமல் சுமார் 2200 கிலோமீட்டர் தூரம் வரை பறக்கும். ஆனால் தேஜஸ் MK2 சுமார் 3000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளையும் துல்லியமாய் தாக்கும். மேலும் நடுவானிலேயே எரிபொருள் நிரப்பும் வகையில் தேஜஸ் வடிவமைக்கப்பட்டிருப்பதால் நீண்ட தூர ரோந்து மற்றும் ஆழமான தாக்குதல்களுக்கு ஏற்ற பல்துறை திறன் கொண்டதாகவும் தேஜஸ் MK2 போர் விமானம் விளங்குகிறது. ஒரு F-35 போர் விமானத்தின் விலை 82.5 மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். F-35B போர் விமானத்தின் விலை 109 மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் உள்நாட்டிலேயே தயாரிக்கும் தேஜஸ் MK2 போர் விமானத்தின் விலை 60 மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். மேம்பட்ட திறன், அதிக வேகம் என்பதையெல்லாம் தாண்டி விலையும் குறைவு என்பதால் தேஜஸ் MK2 போர் விமானம் இருக்க அமெரிக்காவிடம் அதிக விலை கொடுத்து F-35 விமானங்களை வாங்குவதில்லை என்று இந்தியா முடிவெடுத்திருக்கிறது. தேஜஸ் MK2 திட்டம் சீராக முன்னேறி வரும் நிலையில் முன்மாதிரியின் வெளியீடு மற்றும் தரை சோதனை இந்த ஆண்டு இறுதியில் வெற்றிகரமாக நடக்க இருக்கிறது. அடுத்த ஆண்டு தேஜஸ் MK2 முதல் போர் விமானம் விமானப்படையில் சேர்க்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவின் தன்னம்பிக்கை மற்றும் பாதுகாப்பு வலிமையை வெளிக்காட்டும் தேஜஸ் MK2 ரஷ்ய, மேற்கத்திய மற்றும் அமெரிக்க அடுத்த தலைமுறை போர் விமானங்களுக்கு வலிமையான போட்டியாளராக மாற இருக்கிறது. இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.